Hi Hi guys, guys, welcome back to our channel. channel நான் உங்க ஜெஃப். and அச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இவங்க இத்தனை நாளாக காணோம்ன்றது உங்கள் கேள்வியாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன என்ன ஆச்சு எங்கள் லைஃப்பில் இந்த 1 மந்த் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, மெயினாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். பேக்ரவுண்ட்லேயே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் பேக்ரவுண்டுக்கு இப்போ ரூம்குள்ளே உட்காந்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். அங்கேயும் ஒரு சில விஷயம் நடந்தது. அதுவும் நாங்கள் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். அது என்ன ரீசன் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோன்னு. அதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும். அதை நீங்கள் கேட்க என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு வந்து நிறைய தடங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா கஷ்டமாக இருந்தது எங்களுக்கும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து கண்டினியூஸாக பண்ணணுன்னு எங்களுக்கும் ஆசை இருந்தது. பட்டு நிறைய தடுமாற்றம். அதனால் பட் we are ரெண்டு back. பேரும் வேலைக்கு போகிறதுனால அது இன்னும் கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். பட் இனிமேல் உங்களுக்காக நாங்கள் எக்ஸ்கியூஸ் இல்லாமல் உங்களுக்காக வீடியோஸ் போடுவோம். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஜெஃப். எக்ஸ்பிளைன் இல்லை, 3 மணிக்கு நைட்டு உன்னை தூக்கி எல்பி உட்கார வச்சுக்கிறேன். ஏன் கேட்க மாட்டேன். என்ன வீடியோ ஐடியா நல்லா ஏன்ச்சுக்கணும்னு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேங்க. வந்து டின்னர் முடித்தோம். இந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ண வச்சு உட்கார வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில் வந்துட்டோம். பாதி தூக்கத்தில் இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. 2 பேரும் செம்ம தூக்கத்தில் இருக்கோம். பாதி தூக்கத்தில் ஏன்ச்சு நான் காண்கிறோம். ஆமாம், அதோ அலாரமெல்லாம் வச்சு எழுப்புனாங்க. ஐயோ, அந்த குடமையை கேட்டிருக்கீங்களா? நல்ல வேலை நாளைக்கு எனக்கு லீவு, அதனால பரவாயில்ல, தூங்கலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு டைமை காட்டிடுறியா பாருங்க. 3 o'clock ஆக போகுது. இன்னும் ஒரு 4 minutesல இந்த நேரத்தில் உட்கார வச்சு வீடியோ பண்ண வச்சுட்டு இருக்கான். 3 AM சேலஞ்சுனா 3 o'clock தான் ஏன்ச்சு உட்காரணும். ஓகே, அதுதாங்க இன்னியோட டாபிக். 3 AM சேலஞ்ச். நான் சுக்கா சொல்லிட்டான். இன்னைக்கு என்னன்னா 3 AM சேலஞ்ச், காலிங் ஹாண்டட் நம்பர்ஸ். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஐயோ, எனக்கு பிடிக்காது பயம். ஓகே, பட் யா, ஆனால் அந்த மாதிரி விஷயத்துக்கு பிடிச்ச பர்சன் வந்து ஜெஃப் தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அது மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தெரிய வரும். ஆனால் எனக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தா கூட அந்த ஃபீல் வராது. ஆனால் எப்பயாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எனக்கு அவங்க சொல்லி தெரிய வருமே தவிர எனக்கா தானாலாம் அவ்வளோ. உங்களுக்கு தெரியும், சில வீடியோஸில் இல்லை ரீல்ஸ்லலாம் வந்திருக்கும் இந்த மாதிரி டேட்ஸில் இருக்கவங்க வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கன்னு. அதில் ஒரு டேட்டு தான் இவருது. ஜூலை 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், அடுத்த மாதம் பர்த்டே வர வருது. எல்லாரும் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். என்னுடைய பர்த்டே முடிஞ்சது, அதனால அடுத்த வருஷம் நீங்கள் விஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதுதாங்க அவன் சொன்ன ஆம்பியன்ஸு. பார்க்கும் போதே பெருசாலாம் இல்லை, சும்மா அங்கங்கே லைட்டு கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காத்தின்னு. அப்புறம் நேற்று கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நாயெல்லாம் கொளிச்சுது. அப்புறமா நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட இந்த இது வந்து எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற போது திரும்ப நாய் கொளிச்சுது. இப்போ கொளிக்கலைன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ டிஸ்டர்ப் ஆகும், வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பயம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஹாண்டட் நம்பர்ஸ் எங்கே தேடுவேன்? அது சாட் ஜிபிடின்னு சொன்னேன். சாட் ஜிபிடியில் தான். சாரிங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால எதோ வருது வாயில். சாட் ஜிபிடியில் தான் தேட போகிறோம். அதான் சாட் ஜிபிடி கிட்ட ஹாண்டட் நம்பர்ஸ் கேட்போம். அவன் கொடுக்குற நம்பர்
haunted numbers to call at 3 a.m. to call at 3 a.m. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. போட்ட உடனே வந்துடுச்சு. ட்ரை பண்ணுவோம். சொல்லலாமா? சொல்லு நம்பர் சொல்லு. 666 666 6666 66 இந்தியா நம்பர். ஓகே சரி, இப்போ நம்ம கால் பண்ண போகிறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ನೀ ಡೈಲ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ ತಪ್ಪಾಗಿದೆ ಅನ್ನೋದು. ಡೈಲ್ ಮಾಡಿದ ಸಂಖ್ಯೆ ತಪ್ಪಾಗಿದೆ. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இந்த சாட் ஜிபிடியை நம்பி ஒரு வீடியோ கண்டென்ட் யோசித்தேன். ஆனால் அவன் கை கொடுத்து விட்டான். எந்த நம்பர் டெய்ல் பார்த்தாலும் நாட் ரீச்சபிள், நம்பர் தப்பாகிதேன்னு வருது. அதாவது நம்பர் ராங்காக இருக்கு அப்படின்னு வருது. ஸோ கூகுளில் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 10 நம்பர் கிடச்சிருக்கு. அதுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போகலாம். ஓகே சொல்லு. 407 407 734 734 0254 0254. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಡೈಲ್ ಮಾಡಿದ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ. आपके द्वारा डायल किया गया नंबर अमान्य है. இன்னொரு நம்பரை சொல்லு. 618 618 625 625 8313 8313. ಮಾಡಿದ ಸಂಖ್ಯೆ ತಪ್ಪಾಗಿದೆ. ஏப்ரல் ஃபூல். ஆக்சுவலி நாங்கள் வந்து எல்லா நம்பர்ஸும் ட்ரை பண்ணோங்க. எல்லாமே ஃபேக் தான். எது கால் பண்ணாலும் தப்பான நம்பருன்னு வருது, இல்லைனாக்கா டயலே ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி என்னவோ வருது, தப்பாக இருக்குது அப்படின்னு நம்பர் சொல்லிட்டு தப்பா இருக்கு, நாட் ரீச்சபிள் இல்லைன்னா சுவிச் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சோகமாயிட்டாருப்புல. சாட் ஜிபிடியும் இப்போ கூகுளும் நம்மளை கை கொடுத்துடுச்சு. ரெண்ட கை குத்துச்சு. சரி. ஸோ ஆக்சுவலாக அட்லீஸ்ட் நம்ம உண்மையான வீடியோ அட்லீஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு உண்மையாக சொல்கிறோம். இதெல்லாம் ஃபேக் தான். ஆக்சுவலி அது கூகுளில் இருக்கிறதோ இது சாட் ஜிபிடி கூட ஃபேக் நம்பர்ஸ் தான். அதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸ். அது தான், அது ஒன்று சும்மா பயம் காட்டலாம் அப்படின்னு. ஸோ இது தூங்காம வெயிட் பண்ணது ஒரு நல்ல கண்டென்ட்டுக்காக. அது கூட என்ன ஏமாத்திட்டான். பரவாயில்ல, அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நாங்க வருவோம். சொல்லு, ஏமாத்தாத, என்ன ஏமாத்தின மாதிரி அவங்களையும். இல்லை, இது ஆக்சுவலி இது ஐடியா எங்கிட்ட வந்துச்சுன்னா, இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல. பட் சின்னதுல இது யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. உனக்கு இது சான்ஸே இல்லை. காயின் பாக்ஸ்ல நீ எனக்கு ஃபோன் பண்ணுவா தெரியல, இந்த 1 ரூபி காயின் போட்டு ஃபோன் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த டைம்ல நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அது ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு ஜோக்கர் ஃபோன் எடுத்துட்டு ஜோக்கர் வாய்ஸில் உங்ககிட்ட கேட்பாங்க, உன் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, உனக்கு கிஃப்ட் அனுப்புற அப்படின்னாலாம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டு அது என்ன ஸ்டோரினா, லைக் அந்த இதெல்லாம் டீட்டெயிலாம் ஒன்று கேட்டு வீட்டுக்கு வந்து ஒன்று ஆண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஒரு மித்து. அது அந்த டைமில் அது வந்து அது ரெக்கார்டட் வாய்ஸ் தான். அது சின்ன வயசில் நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு ஒரு கண்டிப்பாக ஐவிஆர் மாதிரி இப்போ இருக்கிற நம்ம ஐவிஆர் மாதிரி அப்போது அதை பண்ணின்னு இருந்தோம். சரி, அது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தா 3 AM வீடியோஸ் அதை ட்ரை பண்ணலான்ட்டு ஃபன் பண்ணால் ஒருத்தனும் ஃபோன் அடைய மாட்டோம். எனக்கு சரி பேக் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போவோம், ஜாலியாக இருக்கும், அர்ச்சலாக் பயோ கட்டலாம் அப்படின்னு. அந்த வயசுல நான் சும்மாவே பயப்படுவேங்க, ரொம்ப இன்னசென்ட்டா அந்த வயசுல நானும் பயந்துட்டேன். அதெல்லாம் உண்மை நினைச்சுனாலாம் ஃபோன் பண்ணிட்டு அட்ரஸ் சொல்லாமலாம் வச்சுட்டு ஓடிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தாக்கா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, எங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் இந்த இது காயின் பாக்ஸ் அந்த விஷயம் யார் யாருக்கு தெரியாம கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே கைஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஏமாத்திட்டான் வேற வீடியோ வீடியோ வச்சு. இதாயிடுச்சு. சரி ஸோ அதனால நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க, ஜாலியா இருக்கலாம். காலையில் பார்த்துருந்தாங்கண்ணா வீடியோ. சரிங்க, சாரி. நாங்க போய் தூங்குறோம். நாங்க போய் தூங்குறோம். நீங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கான கமெண்ட்ஸை கொடுங்க. அதே மாதிரி நிஜமா அடுத்த வாட்டி உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டோட வரும். நல்ல கண்டென்ட்டோடவே வரேன், நல்லா யோசிச்சு வரேன். நிறைய விஷயம் இருக்கு பேச நம்ம. ஓகே, விடை பெறலாம். பாய்.